மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். நாம் அந்தர்யோகத்தில் உத்தவ கீதைக்கு விளக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது உத்தவ கீதையில் 22வது அந்தர்யோகம். ஏற்கனவே பகவத்கீதையில் ஒரு 19 அந்தர்யோகம் சாரமாக பார்த்துருக்கோம். இது 41வது அந்தர்யோகம். நம்ம இந்த ஆசிரமத்தில் இது நடத்துகிற 41வது அந்தர்யோகம். இதில் உத்தவ கீதையில் நம்ம ஏற்கனவே சில அத்தியாயங்கள் பார்த்து இப்போ 10வது அத்தியாயத்தில் இருக்கோம். இதில் முதல்ல கர்மயோகத்தை பற்றி சொன்னார். இந்த அத்தியாயத்தில் கர்மயோக சாதனை, கர்மயோகத்தை பற்றி சொன்னாருங்க. பிறகு வைராக்கியத்தை அடைவதற்கான சாதனைகள். கர்மயோகம் நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னாலே வைராக்கியம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும். பிறகு அந்த வைராக்கியத்தை எப்படி திடமாக ஆக்குவது அப்படிங்கிற சாதனையை பார்த்தோம். சுருக்கமாக சொல்கிறேன், இது வரைக்கும் பார்த்ததை. பிறகு இந்த வைராக்கியத்தை அடையிறதுக்குள்ள சாதனைகள் என்ன சொன்னார்னு சொன்னால், இந்த உலகப் பொருள்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அதனுடைய அனித்தியத்துவம் தெரியும். எதுவுமே நிலையா இல்லை. உறவுகளோ செல்வங்களோ இல்லை ஆரோக்கியமோ எதை பார்த்தாலும் வந்து போகிறதா இருக்குது. அதனால் அது இப்படித்தான் இருக்கும்னு தெரியும் பொழுது உலகப் பொருள்கள் மீது பற்றின்மை வருதல், அது வைராக்கியம். அதே மாதிரி சுகதுக்கத்துக்கு காரணம் பொருள்கள் அல்ல, நம்மளை எண்ணந்தான்கிற கருத்தையும் பார்த்தோம். சில நேரம் பொருள் இருக்கும், பக்கத்துலேயே இருக்கும், அனுபவிக்க முடியாது, அனுபவிக்கிற மனசு இருக்காது. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து வைராக்கியத்தை அடையணும்னு சொன்னோம். பிறகு வைராக்கியத்தை அடைஞ்ச பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால், ஆன்மீக வாழ்க்கையில் நுழையக்கூடிய ஒரு சாதகன் பிரவிருத்தி கர்மங்களை விட்டுறணும். பிரவிருத்தி கர்மம் சொன்னால் சமுதாய சேவை, கடவுள் வழிபாடு கூட பிரார்த்தனை இருக்குது, அதை கூட குறைச்சிக்கிறணுங்கிறார். விடக்கூடாதுன்னு சொல்லலை. மற்ற காரியங்கள், நல்ல காரியங்களை குறைச்சி ஆன்மீக சாதனையில் இருக்கக்கூடிய வேதாந்த விசாரம், உண்மையை உணரக்கூடிய விசாரத்தில் இறங்க வேண்டும். நான் யார், இந்த உலகம்னா என்ன, பிறகு கடவுள்னா என்ன, மூணே விஷயந்தே இருக்குது. நான் இருக்கேன், இந்த உலகம் இருக்குது, இது பிறகு கடவுள்னு ஒருத்தர் இருக்க. இந்த மூணையும் தெரிஞ்சால் எல்லாத்தையும் தெரிஞ்சதாகும். இதுதான் ஞானம். இது அடைஞ்சாச்சுன்னா தான் பிறக்க மாட்டான். அதனால் அந்த விசாரத்துக்குள்ளே ஒருத்தன் இறங்க வேண்டும் அப்படிங்கிறார். பொதுவாக இந்த கர்மகாண்டம், பூஜை, பரிகாரங்கள், இதுகளெல்லாம் அதிகமாக கவனத்தை செய்யலாம், ஒரு பேருக்கு செய்யலாம். அன்றைக்கி ஒரு விஷயம் சொன்னேன். அவரோட கேட்கும் பொழுது ஒரு பரிகாரம் பண்ண சொன்னாங்க. ஒரு ஜோசியர் ஒருத்தர் சாமிகிட்ட போய் கேட்டேன், சாமி இந்த பரிகாரம்லாம் பண்ணலாம், தப்பு இல்லை, ஆனால் இதெல்லாம் எல்லா பரிகாரம் பண்ணாதே இந்த வேதாந்தக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிருக்க முடியும்ட்டார். இந்த வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்கே வேதாந்தம் கேட்கணும்னாலே அது பெரிய பரிகாரமாக அது சொன்னார் சாமிஜி ஒரு தடவை. அதனால் இது என்ன சொல்கிறாருன்னா, அதனால் அதில் இருக்கணும், பூஜை இப்போ எல்லாம் இருக்கணும், ஜபந்தியாலாம் விடக்கூடாது, அதிகமாக இந்த படிக்கிறதுல கவனம் செலுத்தணும்னு சொன்னார். பிறகு யமம் நியமம்னு ஒரு சாதனை பார்த்தோம். செய்யக்கூடியது 5, செய்யக்கூடாதது 5. செய்யக்கூடியதை செஞ்சாலும் பரவாயில்ல, செய்யாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் செய்யக்கூடாததை செய்யவே கூடாதுன்னார். 5 பார்த்தோம். அதில் கட்டாயம் செய்யாமல் இருத்தல் அப்படிங்கிறது ஹிம்சை செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பிறகு சரீரத்தினுடைய கட்டுப்பாட்டை இழக்கக்கூடாது, புலன்வழி செல்லக்கூடாது, பிறகு அதிகமான பொருள்களை சேர்த்து வைக்கக்கூடாது. செய்யக்கூடியது என்னென்னா தூய்மையாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, விரதங்கள், சேவை பண்ணுறது, பாராயணம், பிறகு ஈஸ்வர வழிபாடு, இதெல்லாம் செய்யக்கூடியது. இதை ஓரளவுக்கு செய்யலாம், செய்யாமல் இருந்தால் குற்றம் வராது. ஆனால் செய்யக்கூடாத செஞ்சால் குற்றம் வந்துடும், பாவம் வந்துடும். பிறகு குருவை அடைந்து அவருக்கு என்ன செய்கிறது, இறை தத்துவத்தை அவரிடம் கேட்டு பெறுதல், கேட்டு ஞான நிஷ்டை அடைதல். பிறகு சிஷ்யனிடம் இருக்க வேண்டிய பண்புகள்லாம் சொன்னார். ஒரு 9 பண்புகள் சொல்லி, பிறகு பற்றின்மை, உதாசீனன், இதெல்லாம் பார்த்து நாம் கடைசியாக வந்தது ஞான யோக விசாரம். ஞான யோகத்தின் சாரத்துக்கு வந்துட்டோம். இந்த பகவத்கீதையிலையும் சரி, உத்தவ கீதையிலையும் சரி, எல்லா கருத்துக்களும் வரும். அப்பப்போ
வேதாந்த விசாரம் வரும், ஆத்ம ஞானத்தை பற்றியே வரும். ஏன்னா கொஞ்சம் நேரம் தூங்கணும்ல கிளாஸில், கஷ்டமாக இருக்க ஃபஸ்ட் சப்ஜெக்டை சொன்னால் தானே தூக்கம் வரும். அதுக்காக என்ன பண்ணுறாரு, இதை நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துட்டோம், இருந்தாலும் சுருக்கமாக சொல்லி வேறு டாபிக் நம்ம போக போகிறோம். இங்கே என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ஆத்ம விசாரம், நான் என்பதினுடைய உண்மையான தன்மை என்ன. உடலை நான் நினைக்கிறோம், மனசை நான் நினைக்கிறோம், இதெல்லாம் உண்மையிலே நான் கிடையாது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப இதை ஆராய்ச்சி பண்ணி நான் உடலையும் உள்ளத்தையும் தாண்டிய அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம்னு புரிஞ்சுக்கிறது ஞானம். திருஷ்ய விவேகம்னு பார்த்தோம். எதையெல்லாம் நாம் பார்க்குறோமோ அது நான் அல்ல. இதை பேசிக். இந்த வாட்சை பார்த்தா அந்த வாட்சை நான் சொல்லவே மாட்டேன், இந்த புஸ்தகத்தை பார்த்தா புஸ்தகம் நான் சொல்ல மாட்டேன், இந்த வீட்டை பார்க்குறேன் வீடு நான் கிடையாது. சில பேர் வீடே நான் நினைக்கிறதெல்லாம் உண்டு, வீடு போயிட்டால் நானே போயிடுவேன்ட்டு, அது வேற. அது மாதிரி இந்த உடலை நான் பார்க்கின்றேன். இந்த உடல் என்னால் பார்க்கப்படுவதால், உடல் ஆரோக்கியமாக இருக்குது, ஆரோக்கியம் பார்க்கப்படுவதால் இந்த உடல் நான் அல்ல. சில மனசு தான் பார்க்குறேன், மனசையும் பார்க்குறேன், என் மனசு இப்போ சந்தோஷமாக இருக்குது, என் மனசு இப்போ என்னன்னு தெரியல சோகமாக இருக்குது, என் மனசு குதூகலமாக இருக்குது, என் மனசில் பொறாமை வருது, என் மனசில் நல்ல எண்ணம் வருது, எல்லாத்தையும் பார்க்குறோம். அப்படி பார்க்கப்படுவதால் மனமும் நான் அல்ல. அப்போ ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கு. அதை யார் பார்க்குறா? அது யாராலும் பார்க்கப்படுவதில்லை. அது சுயம் பிரகாசம்னார். நான் இருக்கின்றேன் என்ற உணர்வை எதை கொண்டையும் அறிய வேண்டியதில்லை. மனசு எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும், அது என்ன செய்யுதுன்னு பார்க்கணும், இருக்கா இல்லையா. ஆழ்ந்த உறக்கத்தில் மனசு இல்லை, ஒடுங்கி இருக்கு, நான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன்னு பார்க்குறோம். ஆனால் நான் இருக்கிறேங்கிறது எந்த இருட்டு ரூமில் உட்காந்துருந்தாலும் சரி, கண்ணு காதெல்லாம் பொத்தி இருந்தாலும் சரி, லைட்டை போட்டு பார்க்க வேண்டியதில்லை, தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிற வேண்டியதில்லை, தானாகவே நான் இருக்கின்றேன் என்பது விளங்குகிறது. இதுதான் சாரம், ஆத்மாவினுடைய சாரம். இதற்கு உதாரணம் சொன்னார். அதாவது இந்த உடம்பு தான் என்ன பண்ணுது, அது காமிச்சிக்கிட்டு இருக்கு இதை மாதிரி. உண்மையிலே ஆத்மாவுக்கு உருவமும் கிடையாது. அக்னி இருக்குது, அக்னிக்கு உருவம் கிடையாது. தீபத்தில் பார்த்தா சின்னதாக தெரியும், விறகுல பெருசாக எரியும், திருவண்ணாமலையில் ரொம்ப பெருசாக எரியும். ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்கு எந்த பொருள் அது சேருதோ அந்த வடிவத்தை எடுத்து பெருசாக காமிக்கும். அது மாதிரி இந்த ஆத்மஸ்வரூபம் எங்கே வெளிப்படுதோ அங்கே அதுக்கு தகுந்த உடலையும் உருவத்தையும் எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம். உண்மையான துயரம் எதுன்னா, இந்த உடலையும் உள்ளத்தையும் நான் என்று நினைப்பது துயரம்ங்கிறார், துக்கம் கொடுக்கறதே. அதை நீக்கிட்டோம்னு சொன்னால் ஆத்ம ஞானம் ஏற்படும். இதெல்லாம் பார்த்தோம். பிறகு இதெல்லாம் விசாரம் பண்ணி ஆத்மா ஒன்றே சத்தியம், அதுவே ஒன்று, அதுவே மேலானது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டது. பிறகு அனாத்மா, இந்த உடலும் சரி உள்ளமும் சரி உலகமும் சரி மாறிக்கிட்டே இருக்கும், ஒன்று கூட நிலையாக இருக்காது. இதை புரிஞ்சுக்கிறேன். இருக்குது, டெம்பரவரி அனுபவிக்கிறோம், அவ்வளோதான். சூரியனுக்கே காலம் இருக்குது, பூமிக்கும் காலம் இருக்குது. சொல்லியிருக்காங்க இத்தனை வருஷம் இருக்கும், அது பிறகு சுவிட்ச் ஆஃப் ஆயிரும்ன்றாங்க, சூரிய லைட் ஆஃப் ஆயிருமா. அப்படி இருக்கும்போது நம்மெல்லாம் ஏமாத்துறோம். இந்த அனித்தியத்துவத்தை புரிந்து கொண்டால் நம்மளுக்கு துக்கம் வராது. இதெல்லாம் படிப்படியாக செய்ய வேண்டும்ங்கிறார். பிறகு இந்த ஞானம் எப்படி உருவாகுங்கிறதுக்கு ஒரு கருத்து பார்த்தோம். நெருப்பை உருவாக்குதல். ஒரு அசையாத, அந்த காலத்துல எல்லாம் தீப்பெட்டியெல்லாம் கிடையாது, ஒரு மரக்கட்டை இருக்கும் கீழே, அதில் இன்னொரு மரக்கட்டையை வச்சு கடைவாங்க. அந்த அசையாத மரக்கட்டை குரு, அதில் கடையிற மரக்கட்டை சிஷ்யன். அந்த கடைதல் என்பது கேள்வி பதில் மூலம் அந்த மாதிரி விசாரம் பண்ணுறது கடைதல். அதில் நெருப்பு உண்டாவது ஞானம் உண்டாதல். பிறகு அதனுடைய வர்ணனையை சொன்னார். அதாவது தூய்மையானது திறமை மிக்க குரு சிஷ்யர்களால் உருவாவது மோகத்தை அழிப்பது. இந்த கருத்து தான் கொஞ்சம் பார்த்து நிப்பாட்டியிருக்கோம் போன கிளாஸில். இதை கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். ஞான வர்ணனை இருக்கிறதுலேயே மிக மிக தூய்மையானது எதுன்னு கேட்டால் இந்த ஞானம் தானா. உலகத்தில் எல்லாம் அசுத்தமாகும். இன்னொன்று, எந்த ஞானத்தை அடைஞ்சாலும் அந்த ஞானத்துக்கு தப்புன்னு இன்னொரு ஞானம் வந்துடும். ஒரு சயின்டிஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருப்பார், இன்னொரு சயின்டிஸ்ட்டும் தப்புன்னு சொல்லிடுவார். இது இந்த உலகம் தோன்றியதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறாமல் அந்த வேத கருத்து அப்படியே இருக்குது. தூய்மையானது மிக மிக திறமை மிக்க குரு சிஷ்யர்களால் மட்டுமே அடையப்படுவதுங்கிறார்.
சும்மா ஈஸியாக அடைய முடியாது. இது பார்த்தோம்னா சொன்னோம்னா நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன், இதுக்கு வர்றது ரொம்ப ஆள் கம்மி. ஒரு கும்பாபிஷேகம் பண்ணால் லட்சக்கணக்கில் ஆள் கூடும். இன்றைக்கி கும்பமேளா நடக்குது, கோடிக்கணக்கான பேர் கூடுறாங்க. நல்ல விஷயம், அருமையான விஷயம். அதுலெல்லாம் வர சன்னியாசியெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. இப்படிப்பட்ட சன்னியாசிகளான்னு சொல்லி அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. 45 கோடி பேர் சேருவாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் வேதாந்தத்துக்கு ரொம்ப கம்மி. ஒரு உதாரணம் சொன்னேன். தயானந்த சாமி தேனி ஆசிரமத்தை ஆரம்பிக்கும் போது வேதாந்த சாஸ்திர பிரச்சார ட்ரஸ்ட்னு பேர் வச்சுருந்தோம். இந்த பேர் தப்புன்னாரு. எப்படி சொன்னார்னா, வேதாந்தத்தை பிரச்சாரம் பண்ண முடியாதான், அது ஹரிஜாண்டலாக போகாது, வெர்டிக்கலாக ஒரு குரு சிஷ்யன் கொஞ்சம் பேர் தான் வருவாங்க அப்படி சொல்லி சொன்னார். ரொம்ப ஆர்வம் உடையவர்களால் மட்டுமே அடையப்படுவது. பிறகு அது என்ன பண்ணணும்னா அனைத்து மோகத்தையும் அழித்து விடும். நெருப்பு என்ன பண்ணு தெரியுங்களா உங்களுக்கு? ஒன்று இருக்கிறத காமிக்கும், வெளிச்சம் இருந்தால் தான் இருக்கிறது தெரியும். பிறகு நெருப்பு எல்லாத்தையும் அழிச்சிடும். இதில் ஒரு பெரிய விஷயம் ஒன்று சொல்லப்பட்டது. எப்படின்னு சொன்னால், எல்லா துயரத்தையும் எரிச்சிடும் நெருப்பு. ஞானம் நெருப்பை போல் ஞானம் எரிச்சிடும். இந்த ஞானத்தில் ஒரு வித்தியாசம் இருக்குது. எப்படின்னா, இந்த ஆத்ம ஞானம் இருக்கே, இது எப்படி இருக்குன்னு சொன்னால், என்னதான் பண்ணாலும் கூட நான் ஞானிங்கிற எண்ணம் வரும். ஒருத்தருக்கு சில பேருக்கு ஞானிங்கிற எண்ணம் வரும். எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு நான் ஞானிங்கிற எண்ணம் ஒன்று உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கும். உண்மையிலே ஞானம் அடைஞ்சா நான் ஞானின்னு சொல்ல மாட்டான். நான் ஞானத்தை அடைஞ்சிருக்கேன்னு சொல்ல மாட்டான். அப்புறம் எப்படி சொல்லுவான்னா, தான் ஆத்மா நினைப்பான். அதுக்கு உதாரணம் என்னென்னா, எல்லா படிப்பு எல்லா கல்வியிலையும் ஒரு ஆணவம் வரும், ஒரு அகங்காரம் வரும். நான் கலெக்டரு, நான் ஐஏஎஸ், நான் ஐபிஎஸ் அப்படிங்கிற நான் ஒரு பெரிய விஞ்ஞானி, நான் பெரிய சயின்டிஸ்ட்டு அப்படின்லாம் வரும். நான் பெரிய ஞானிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா அங்கே சரியா அது உள்ளே போலேன்னு அர்த்தம். ஏன்னா இந்த ஞானம் என்ன பண்ணால், நெருப்புக்கு உதாரணம் சொல்கிறார். நெருப்பு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, எல்லா கட்டையும் எரிச்சிக்கிட்டே இருக்கும். கடைசியில் நெருப்பு மிச்சம் இருக்குமா? அதுவும் அணைஞ்சு போயிடும். தான் இருக்கிறதையும் எல்லாத்தையும் எரிச்சிட்டு அதுவும் இருக்கிறது காமிக்காது. அது மாதிரி இந்த ஆத்ம ஞானம், இந்த ஆணவம், நான் ஆத்மா ஸ்வரூபத்தை அடைந்தவன், நான் ஞானி அப்படிங்கிற எண்ணத்தையும் இந்த ஆணவத்தையும் அழிக்கக்கூடியது நெருப்பு. உதாரணம் சொல்கிற, நெருப்பு அனைத்து கட்டைகளையும் எரிப்பது போல் இந்த ஞானம் அனைத்து துயரங்களையும், அனைத்து பிறவிகளையும், அனைத்து மோகங்களையும் அழித்து தானும் அழிந்த இருக்கதே தெரியாமல் போயிடுறது. அதுவும் காமிச்சுக்கிறாதான். அதுக்காக சொன்னார். போன கிளாஸ் இதை பார்த்தோம் நம்ம. பிறகு இந்த ஆத்ம ஞானம் வந்த பிறகு அதுக்கு பிறகு சொல்கிறார், இதுதான் உண்மையான ஞானம். அடுத்த கருத்து டாபிக் மாறுறார். சுலோகத்தில் 14லேருந்து 13 வரைக்கும் இந்த கருத்து வருது. 14லேருந்து என்ன டாபிக் மாறுறாருன்னு சொன்னால், இந்த உலகத்தில் 2 அறிவு இருக்குது. ஒன்று இந்த தத்துவ ஞானம், இனி ஒன்று இந்த உலகத்தை பற்றிய அறிவு. நம்ம வேதத்தில் 2 பகுதி இருக்குது, கர்மகாண்டம், ஞானகாண்டம் இருக்குது. இப்போ நாம் பார்த்தோம் ஞானகாண்டம். கர்மகாண்டம்னா வேதத்தினுடைய முதல் பகுதி. அது எப்படின்னா, மனசை எப்படி சுத்தப்படுத்துறது, எப்படி பூஜை பண்ணுறது, எப்படி விவகாரம் பண்ணுறது, உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ்க்கை வாழணும், பிறகு என்னெல்லாம் புண்ணிய காரியங்கள் இருக்குது, என்ன மாதிரி பாப காரியங்கள் இருக்குது, புண்ணியம் பண்ணால் சொர்க்கத்துக்கு எப்படி போகிறது, அங்கே சொர்க்கத்தில் எப்படி சுகத்தையெல்லாம் அனுபவிக்கிறது, பாவம் பண்ணால் எப்படி நரகத்துக்கு போகிறது, அங்கே எப்படி துன்பத்தெல்லாம் அனுபவிக்கிறது, இப்படியெல்லாம் சொன்ன முதல் பகுதி. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த முதல் பகுதியை படித்தவங்கெல்லாம் அது மட்டுமே போதும்னு நினைக்கிறாங்க. ஞானத்துக்கு வர்றதே இல்லை, அடுத்த பகுதிக்கு வர்றதில்லை. அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு பேர் பூர்வ மீமாம்சான்னு நம்ம சாஸ்திரத்தில் ஒரு பேர் சொல்லுவாங்க. பூர்வ மீமாம்சகர்கள், கர்மகாண்டிகள் சொல்லுவாங்க. இந்த வேதாந்தத்துக்கு வந்தவங்களுக்கு பேர் உத்தர மீமாம்சகர்கள். இவங்கெல்லாம் வேதாந்தத்தை அடிப்படையாக கொண்டு, இவங்க வேதாந்தத்துக்கு வந்தவங்க உத்தர மீமாம்சகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கர்மகாண்டத்தை ஒத்துக்குருவாங்க, அது வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அது ஒரு படி, அடுத்து இந்த படிக்கு வரணும்பாங்க. அவங்க என்ன பண்ணா, அந்த படிக்கு போகவே வேணான்றாங்க. இந்த 2வது படி இருக்கே, அதுக்கு வேணவே வேணாம்பாங்க. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த முதல் படியில் இருக்காங்களே,
சொர்க்கலோகம், உலக சுகம், உலகத்தில் தர்மத்தை அனுஷ்டிக்கிறது, இதெல்லாம் தேவை. ஆனால் அதனுடைய தோஷத்தை சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாரு? அதனால் வரக்கூடிய தோஷம் என்ன, அதனால் வரக்கூடிய குற்றம் என்ன, அதில் முழு நிறைவின்மை வராதுங்கிற கருத்தை படிப்படியாக விளக்கிறார். இதில் என்னென்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவங்க கருத்தை முதல்ல சொல்கிறார். ஜீவர்கள்லாம் பலவாக இருக்காங்க, அவங்க நித்தியமாக இருக்காங்க, அவர்களுடைய சொரூபம் எப்போ பார்த்தாலும் செயல்படணும், சுகத்தை அனுபவிக்கணும். உலகமும் நித்தியமாக இருக்குது, இந்த காலமும் நித்தியமாக இருக்குது, அதை சொல்கிற சாஸ்திரமும் நித்தியமாக இருக்குது. எல்லாம் எப்படி நித்தியம்னா அந்த பிரவாக நித்தியமாக இருக்குது. விளக்கு ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். மனசு நித்தியம், மனசும் உண்மை, எண்ணங்களும் சத்தியம். பிறகு மோட்சங்கிறது என்னன்னா சொர்க்கத்தில் போய் அடைகிறதே மோட்சம். ஞானத்தை அடைஞ்சு பரவாநிலை அடைகிறது மோட்சம் கிடையாது. அவங்க சொல்கிறது சொர்க்கத்தில் போய் அங்கே சுகத்தை சந்தோஷம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதே மோட்சம், அவங்க கருத்து. பிறகு நீ துன்பத்தை நீக்கணும்னாலும் ஏதோ காரியம் செய்யணும், ஏதோ பூஜை ஹோமம் எல்லாம் பண்ணி நீக்கணும். இன்பத்தை அடைகிறதுக்கு அதெல்லாம் பண்ணணும். இந்த செயல்பட்டுத்தான் இன்பத்தை அடைய முடியும், துன்பத்தை நீக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கருத்து. இதை முதல்ல கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறார், பார்க்கலாம். அதுக்கு பிறகு இந்த சொர்க்கலோகம், உலக இன்பங்களில் வரக்கூடிய குற்றங்களை, தோஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இங்கே ஒவ்வொன்றா பார்க்கலாம். பிறகு இதில் என்னென்ன பார்க்குறாருன்னா, சொர்க்கமே மோட்சம் அல்லன்னு சொல்ல போகிறார். அதற்கு காரணம், செய்பவனும் எப்பொழுது நான் செய்கின்றேன், இந்த சுகத்தை அனுபவிக்கிறேங்கிற எண்ணம் எங்கே இருக்கோ அது நிறைவை தராதுங்கிறாரு. இந்த உலகத்தில் எதை அடைஞ்சாலும் அது அனித்தியந்தான், அது லட்சியம் இல்லைங்கிற கருத்து பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம் சுருக்கமாக சொல்லிடுறேன். பிறகு நீ என்ன சுகத்தை அடைஞ்சாலும், எங்கே போனாலும், எந்த லோகம் போனாலும் மரணத்தை உன்னால் தவிர்க்க முடியாதுன்னு ஒரு கருத்து சொல்கிறார். நீ சொர்க்கம் போனாலும் மரணம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்க, இங்கேயாவது சாக போகிறேன்னு கொஞ்சம் தெரியும். சொர்க்கத்தில் சொல்ல போகிறாரு, நல்லா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது புண்ணியம் முடிஞ்சதும் டபான்னு கீழே தள்ளி விட்டுருவாராம். நல்ல சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆக்சிடென்ட் ஆகி சாகிறது மாதிரி வச்சுக்கங்களேன், அவனுக்கே தெரியாதான் எப்போ புண்ணியம் முடியுதுன்ட்டு, டக்குன்னு கீழே வந்துடுவானா. அது எந்த லோகத்துக்கு போகிறான்னு தெரியாது. அதுவெல்லாம் இருக்குங்கிறாங்க. பின்னாடி அதெல்லாம் பகவான் கிருஷ்ணரே அதை வர்ணிக்கிறார், பின்னாடி சொல்ல போகிறார். கிருஷ்ணர் உத்தவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். இந்த சொன்ன கருத்தெல்லாம் கிருஷ்ணர் சொல்கிற கருத்து. பிறகு மரணம் என்பது முன்னாடி நிற்கும் போது நீ எந்த சுகத்தையும் பெருசாக அனுபவிச்சிட போகிற அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாரு. பிறகு சொர்க்கத்திலும் கட்டாயம் துயரம் உண்டு, அதுவும் நிலையற்றதுங்கிற கருத்தை இப்போ பார்க்க போகிறோம். இதெல்லாம் வேதத்தினுடைய முதல் பகுதியில் சொல்லியிருக்கு. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஏன்னா இப்போ அதில் தானே இருக்கோம் நம்ம. ஏன்னா அதனால் அதில் எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். முதல்ல இந்த தத்துவத்தை சொல்கிறவங்களுடைய கருத்து என்னன்னு பார்க்கணும். அதுக்கு பிறகு மனனம்னு ஒன்று, இதெல்லாம் சிரவணம் மனனம் இப்படி கருத்துக்கள்லாம் வரும். ஏன்னு சொன்னால் எது கரெக்டுன்னு தெரிஞ்ச மாதிரி எது தப்புன்னு தெரிஞ்சுக்கிறணும். அப்போ தான் அதோடு நிற்காமல் அடுத்த கருத்துக்கு நம்ம போவோம். அதுக்காக இந்த கருத்துக்கள்லாம் சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு என்ன சொல்வார்னா, இந்த உலகத்தில் பயனை எதிர்பார்த்து செயல் செஞ்சால் என்ன மாதிரி உனக்கு சுகமெல்லாம் கிடைக்கும் அப்படி சொல்வார். அந்த சுகத்தெல்லாம் வர்ணிப்பார். பிறகு அதுவும் அனித்தியம்பார். பிறகு என்ன பண்ணுவார், நீ தப்பாக அதர்மமாக பண்ணேன்னா அதில் என்ன பலன்னு சொல்ல போகிறார். இதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் வருது, ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம. இப்போ முதல் கருத்து, கர்மகாண்டிகள் பூர்வ மீமாம்சகருடைய கருத்து என்ன. இதுக்கு பேர் மனனம்னு சொல்லுவோம். மனனம்னா நிறைய சந்தேகம் வரும் நம்மளுக்கு, கேள்வி பாடம் படிக்கும்போது அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பேர் மனனம். முதல்ல ஆத்ம ஞானம் படித்தோம் பார்த்தீங்களா, கேட்டோம்ல, அதுக்கு பேர் சிரவணம்னு பேர். முதல்ல தத்துவ விஷயங்களை குருகிட்டேருந்து கேட்குறது. கேட்ட உடனே சந்தேகம் வரும், என்ன நீங்கள் இதில் ஞானம்ங்கிறீங்க, மோட்சங்கிறீங்க, சொர்க்கம்லாம் சொல்லியிருக்கே, அதே மோட்சம்லாம் சொல்லியிருக்கே, அப்புறம் இந்த உலக சுகம்லாம் அனுபவிக்கக்கூடாதா, விட்டுட்டு போயிடணுமா, தேவையில்லையா, இப்படி ஏதோ கேள்வி வரும். அப்புறம் உலகத்தில் எப்படி வாழ்கிறது, இப்படி சந்தேகங்கள், பல சந்தேகம் வரும். அதுக்கு என்ன வரும்னு சொன்னால், அப்போத்தான் இந்த மாதிரி விஷயங்களை விசாரம் பண்ணி அதை நல்லா தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி நீக்கினாத்தான் ஞான நிலை வரும். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், டிக்கெட் எடுத்திருக்கோம், ட்ரெயின் 6 மணிக்குன்னு போட்டிருக்கு, நம்ம 5:30க்கெல்லாம் போயாச்சு. 5:45 ஆச்சு, என்ன ட்ரெயின் வரலைன்னா அது ட்ரெயின் இப்போ 8 மணிக்குள்ள வருங்கிறான் ஒருத்தன். என்ன 8 மணிக்கு டைம் மாற்றிருக்கு உங்களுக்கு தெரியாதாங்கிறான் ஒருத்தன், எனக்கு தெரியவே இல்லையேங்கிறான். அப்போ ஒன்று குழப்பம் வந்துருச்சு. டிக்கெட்டில் 6 மணிக்கு போட்டிருக்கு, ஏன்னா 2 மாதம் முன்னாடி ரிசர்வேஷன் பண்ணியாச்சு. ஒன்று அதிலே போட்டிருப்பான், கீழே பார்த்தீங்கன்னா இது மாற்றத்திற்கு உட்பட்டதுன்னு போட்டிருப்பான். கீழே அதில் ஒரு லைன் போட்டிருக்கேன்,
ஏன்னா திடீர்னு மாறும். வேறு எங்கே ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிருக்கான், 3 மணி நேரம் கழித்து வருதுன்னு நியூஸில் சொல்லியிருப்பான், நம்ம கேட்டிருக்க மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவான், 2 பேர்கிட்ட விசாரிப்போம், பிறகு கவுண்டரில் போய் தெளிவாக விசாரித்து இதுதான் உறுதி பண்ணுவான். அப்படி தானே இருக்குது. அது மாதிரி சந்தேகம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவான், ஒரு ஆளுக்கு பதில் 4 பேர்கிட்ட கேட்பான். அப்போ தான் சந்தேகம் போகும். இதுக்கு பேர் மனநம்னு பேர். இதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அறிவை உறுதிப்படுத்தணும்னா எது தப்பான அறிவுன்னு தெரிஞ்சு நீக்கணும். அப்போ தான் நாம் பெற்ற அறிவு உறுதியாக இருக்கும். அப்படி அந்த உறுதி வந்துருச்சுன்னா யாராவது நம்மளோட தப்பான கருத்தை சொன்னால் அப்படியாப்பா சரி அவ்வளோதான், விவாதமெல்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா ஓன் லெவலில் நீ சொல்லிக்கிட்டு இருக்க போதும்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு போயிடுவோம், குழப்ப மாட்டோம். நம்மளுக்கு அதில் நம்மளுடைய மனசு வந்து ஸ்ட்ராங் ஆகுங்கிறார். இந்த கருத்துக்களை தவறுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் அவங்கள குறை சொல்கிறதுக்காக இல்லை, நம்மளுடைய அறிவை திறப்படுத்துவதற்காக, நாம் சரியாக புரிஞ்சுக்கிறதுக்காக, குறையை சுட்டி காட்டுவதற்காக சொல்லவில்லை. ஏன்னா நம்ம சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு சொர்க்கத்தை பற்றி, அதை பற்றி குறை சொல்ல போகிறேன். இப்போ வேதத்திலே சொல்லியிருக்கு. அதை வந்து எதுனா குற்றம் சொல்வதற்காக இல்லை, இது வந்து இந்த லெவல் தான் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கருத்தில் நிலையாக இருப்பதற்காகவும், அதுக்காக அதிக முயற்சி செய்யாமல் ஞானத்துக்காக முயற்சி செய்வதற்கு வேதமே சொல்லியிருக்கு. முதல் பொய்தில் அப்படியே சொல்லி வர்ணித்து 2வது பொய்தில் அதெல்லாம் பொய் பண்ணுறோம். அதுவே அது போகிறதே இல்லை, அவங்க அது சும்மா என்னத்தையே சொல்லியிருக்கு அப்படிம்பாங்க. முழுசாக படித்தா தான் தெரியும். ஆதிசங்கரர் டோட்டலாக வேதத்தினுடைய முழு கருத்தையுமே கொண்டு வருவார். அவர் அது பூர்வ மீமாம்சகர் கருத்தை, பூர்வ காண்டமாக இருக்கட்டும் உத்தரகாண்டமாக இருக்கட்டும், 2ஐயும் கொண்டு வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்வார் அவர். அதனால தான் இந்த அத்வைதம் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிது. பிறகு இந்த மதத்தில் என்னான்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு பேர் பூர்வ மீமாம்சா மதம்னு பேர். நம்ம மதத்துக்கு பேர் உத்தர மீமாம்சா. பேர் சும்மா தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். இந்த பூர்வ மீமாம்சா மதத்துக்கு விளக்கம் ஒருத்தர் எழுதினார், வியாசருடைய சிஷ்யர் ஜெய்மினி மகரிஷின்னு. அவர் வந்து அப்படி ஒரு அந்த மதத்தை உருவாக்கலை, அந்த கர்மகாண்டத்துக்கு விளக்கம் எழுதினார். அதுக்கு பின்னாடி வந்தவங்க அதை ஒரு மதமாகி உருவாக்கிட்டாங்க. இவர் பதஞ்சலி மகரிஷி யோகசூத்திரம் எழுதினார். அதில் பார்த்தீங்கன்னா மனசை எப்படிலாம் பக்குவப்படுத்தணும்னு இருக்கும். மனசை எப்படி அதெல்லாம் நாம் ஏற்றுக்குறோம். சாங்கிய கீதையிலே வந்து அர்ஜுனை வந்து கேட்பான், இந்த மனசை எப்படி கட்டுப்படுத்துறது, எப்படி பக்குவப்படுத்துறதுன்ட்டு. அதுக்கு பகவான் கிருஷ்ணரே என்ன சொல்லுவார்னா, பதஞ்சலி சொன்ன கருத்தை சொல்லுவார். இங்கே பதஞ்சலி மகரிஷி சொன்ன கருத்தை சொல்லுவார். அதை எந்த லெவலில் எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்துவார். அதுதான் இறுதியான கருத்துன்னு ஒத்துக்கிறதுல சில பேர் அதை யோக மதம், இது ஒரு மதம்னு பிரிச்சிடுறாங்க. நாம் எல்லா கருத்தையும் கொண்டு வந்து அது எந்த படியில் இருக்குது, எந்த நிலையில் இருக்குது, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இது என்ன, இதுதான் நிறைவு அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவோம். நீங்கள் எல்லா மதத்துலேயும் போனால் ஒரு கேள்வி கேட்டால் அதில் எல்லாம் கேள்வி கேட்டுகிட்டே போக முடியும், பதில் சொல்ல முடியாது. அத்வைதத்தில் தான் நிறைவே வரும். அங்கே தான் இந்த கேள்வியே வராத ஒரு நிலை வரும். மற்ற எல்லா கருத்துலேயும் ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும், அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் போகும். அதனால் இதை வந்து இங்கே நிரூபிக்கிறார் அவர். அதுக்காக மற்ற மத கருத்துக்களை சொல்கின்றார். அவங்க கருத்து என்னன்னா, சொர்க்கமாக பார்த்தா வாழ்க்கையினுடைய லட்சியம் சொர்க்கத்தை அடைவது. என்னது? சொர்க்கத்தை இங்கே நல்ல பூஜைகள்லாம் பண்ணி, கோமமெல்லாம் பண்ணி, புண்ணிய காரியங்கள்லாம் நிறையா பண்ணி, எங்கே போனால் சொர்க்கத்துக்கு போகணும், திரும்பி வருவோங்கிறத யோசிக்க மாட்டாங்க. அவங்க தெரியாது அவங்களுக்கு. இதுக்கு என்ன செய்யணும்னா தர்ம காரியம் பண்ணணும், கோமம் பண்ணணும், வேள்வி பண்ணணும். சில ராஜாக்கள்லாம் பண்ணுறாங்களே சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக. கடோபனிஷத்தில் இருக்கக்கூடிய கருத்தே அதானே, சொர்க்கத்துக்கு தானே அவர் யாகம் பண்ணுவார். யாகம் பண்ணி அது இதாகும், அதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. பிறகு அவங்க கருத்துப்படி நாம் என்ன சொல்லுவோம், ஆத்மா ஒன்றும்போம், ஜீவர்கள் பலன்னு ஒத்துக்குருவோம். ஆனால் அவங்க ஆத்மா கருத்துக்கே வரமாட்டாங்க. ஜீவர்கள் பல, அவங்க சத்தியமாக இருக்காங்க, நித்தியமாக இருக்காங்க, உலக நித்தியமாக இருக்குது, கால நித்தியமாக இருக்குது, இதெல்லாம் அவங்களுடைய கருத்து. ஆனால் நித்தியமாக எங்கேப்பா இருக்குது, அழிஞ்சு போயிடுதே அப்படின்னா அதுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க, பிரவாக நித்தியம்பாங்க. பார்க்கலாம் விளக்கமெல்லாம். பிறகு எல்லாம் எண்ணங்கள் எல்லாம் பல பலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல சொல்கிறது சொர்க்கம், இதுதான் மோட்சம், இதுதான் அவர்களுடைய லட்சியம். ஆனால் பகவான் என்ன சொல்லுவார் தெரியுமா, ஞானம் இல்லாமல் நீ எந்த லோகத்துக்கு போனாலும் அங்கேயும் நீ சம்சாரியாக தான் இருப்பேங்கிறார். நீ எந்த லோகம் போய்க்க, அங்கேயும் போய் உனக்கு துக்கம் வரும், திரும்பி வரும். நாம் திருப்பி சொல்லுவோம், சிவபெருமான்கிட்ட போனார் யார், சுந்தரர், திரும்பி வந்தாரா இல்லையா? அங்கேருந்தே திரும்பி வந்துட்டார் அவர். அப்போ எந்த லோகத்துக்கு போனாலும் திரும்பி வர்றதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு.
அங்கேயே போய் இந்த ஞானத்தை பகவான் உபதேசிச்சானா திரும்பி வராமல் அங்கேயே மோட்சத்தை அடைஞ்சிடலாம். அது கிரம முக்தின்னு சொல்லுவாங்க. நம்ம பகவத்கீதையில் 8வது அத்தியாயத்துலேயும் வருது. எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே போகிற, இங்கேயே ஜீவன் முக்தி அடைஞ்சிட்டு போக வேண்டியானாங்கிறார் பகவான். சொர்க்கம் எல்லாம் மோட்சங்கிறது அவங்களுடைய கருத்து. அங்கே தான் பெரிய சோகம் இருக்குமா, சந்தோஷமாக இருக்கலாமா. ஒரு அம்மா கேட்டாங்களாம், ஒரு அம்மாவா ஐயாவான்னு வச்சுக்கோங்க, கணவன் மனைவிக்குள்ள. ஏன்னா ஒருத்தவங்களை மட்டும் சொன்னால் கோவம் வந்துடும். என்ன சொன்னாங்களாம், சொர்க்கத்தில் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியாதுன்னு கேட்டாங்களாம். அதனால தான் அதுக்கு பேர் சொர்க்கம்னு அப்படின்னார ஒருத்தர். அதனால தான் அதுக்கு பேர் சொர்க்கம். ஏன்னா இங்கேயும் சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கோம், அங்கேயும் போய் சண்டை ஓடணுமா? அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கி எத்தனையோ பேர், அது மட்டும் இல்லை, திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது வேறு சொல்கிறாங்க. அது ஒரு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ கர்மங்களையெல்லாம் அனுஷ்டானம் பண்ணி நிறைய தர்ம காரியங்கள்லாம் பண்ணி சொர்க்கத்துக்கு போய் அங்கே போய் சந்தோஷமாக இருக்கிறது மோட்சங்கிறது இவங்களுடைய முதல் கருத்து. பிறகு சரி அப்படி இல்லையே, சில பேர்லாம் சொல்லியிருக்கே, பிரம்மன் நீ பிரம்மன்னு சொல்லுது, நீ அழியாதவன்னு சொல்லுது, நீ என்றும் இருப்பவன்னு சொல்லுது, அப்படி வேதம் சொல்லியிருக்குன்னு கேள்வி கேட்டால் அவங்க சும்மா புகழ்கிறாங்கப்பா. இந்த நிரந்தர முதலமைச்சர்லாம் புகழ்வாங்கல்ல, நீங்கள் அவர் நிரந்தர முதல்வரேம்பான். என்ன அது மாதிரி நீ அழியாதவன், என்றும் இருப்பவன், நீ பிரம்மஸ்வரூபம், நீயே கடவுள்னு புகழ்கிறது மாதிரி வெறும் சும்மா பேச்சுக்கு புகழ்துன்னு சொல்கிறாங்க அவங்க. நாம அதுதான் உண்மைங்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு சொல்லுது, நீ சொர்க்கம் போகிறது தான் சத்தியம் அப்படிங்கிறது. இதுக்கு பேர் அவங்கெல்லாம் அர்த்தவாதம்னு சொல்கிறாங்க. இந்த உலகம் சத்தியம், நாம் மித்தியாங்கிறோம். அவங்கள பொறுத்தவரை உலகம் சத்தியம், ஜீவாத்மா பல, இப்படியெல்லாம் சொல்லி அவங்களுடைய கருத்து இருக்குது. அவங்களுக்கு சில நேரங்களில் ஈஸ்வரனை கூட ஒத்துக்கிற மாட்டாங்க. கர்மகாண்டத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கடவுளை கூட ஒத்துக்கிறதில்ல. நீ இந்த கோபம் பண்ணால் உனக்கு சொர்க்கத்துக்கு போயிடுவேன், அவ்வளோதான். இந்த பூஜை பண்ணால் சொர்க்கம் போயிடுவேன், அப்படி சில கருத்துக்களும் உண்டு. இதெல்லாம் நிலையான இன்பத்தை கொடுக்காதுங்கிற கருத்தை சொல்வதற்காக அவங்களுடைய கருத்தெல்லாம் சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கார். பிறகு அவர்களை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஜீவர்கள் பல அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதானே, நம்ம ஒரு ஆளாக இருக்கோம், இத்தனை பேர் உட்காந்துருக்கோம்ல, ஜீவர்கள் பல. மேலோட்டம் பார்த்தா அவங்க சொல்கிறது 100க்கு 100 கரெக்டு, நீங்கள் உட்காந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இங்கே. அப்படித்தான் தோணும். தத்துவம் பேசுகிறவங்களாம் பொய் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது தான் கரெக்ட். ஜீவர்கள் பல, உண்மைதான், பலவாக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. பிறகு நித்தியமாக இருக்கும்னு சொல்கிறாங்களாம். நாம் நித்தியங்கிறோம். எப்படிப்பா நித்தியம், செத்து போகிறமேன்னா செத்த பிறகு நீ அங்கே சொர்க்கத்துக்கு போவில்லை, இப்படி போய்கிட்டே இருப்பா. அதனால் அந்த ஆத்மா ஜீவன் நித்தியமாக, ஆத்மாங்கிற கருத்தே சொல்கிறதில்ல, ஜீவன்கிறதே நித்தியம்னு சொல்லுவாங்க அவங்க. பிறகு இந்த இன்ப துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் நாம். இவன் யார் பண்ணுறான், ஒன்று செயல் செஞ்சு இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால் இவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அந்த அனுபவிச்சுக்கிட்டே நித்தியமாக இருக்காங்கிறார். ஜீவர்கள் பல, ஜீவர்கள் நித்தியம். இவர்களுடைய வேலை என்னென்னா, ஒன்று வேலை செய்கிறது, இல்லாட்டி சுகத்தை அனுபவிக்கிறது. கர்த்தா போக்தா, இது ஜீவனுடைய லட்சியம். நிறைய பேர் ஜீவர்கள் இருக்காங்க, நிலையாக இருக்காங்க. அவன் செத்து பறந்துக்கிட்டே இருப்பான், அனுபவிச்சுக்கிட்டே இருப்பான். பிறகு அவனுடைய வேலை என்ன, வேலை செய்ய வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, வேலை செய்ய வேண்டியது, அனுபவிக்க வேண்டியது. இதே அவங்க வாழ்க்கை லட்சியம். உண்ணா உறங்கினா விழிச்சா உண்ணணுங்கிறது மாதிரி நல்லா வேலை செய்ய, நல்லா சம்பாரி, நல்லா அனுபவி, இதுதான் ஜீவனுடைய லட்சியமாக. இப்படிலாம் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதே மாதிரி மனமும் பல அப்படிங்கிறாங்க. மனமும் பல, எண்ணங்களும் பலவாக இருக்குது, அதுவும் உண்மை அப்படிங்கிறாங்க. நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா, நீ செயல் செய்பவனாகவும் அனுபவிப்பவனாகவும் உன்னை நீ நினைத்தால் உனக்கு மோட்சம் இல்லை, உனக்கு மோட்சம் இல்லைன்னு சொல்கிறான். பிறகு இன்னொரு கருத்து என்னென்னா, இந்த உலகமும் நித்தியம், இந்த உலகம் உண்மையாகவே இருக்குது, டைமும் உண்மை, காலமும் உண்மைங்கிறோம். நம்ம கருத்துப்படி காலங்கிற ஒரு தத்துவமே கிடையாது. அது எப்படி காலம் இல்லைன்னு சொல்ல முடியும்? ஒரு வேலை செய்யணும், ஒருத்தரை நீ இங்கே போய் அந்த வேலையை செய்யணும், அதுக்கு நேரம் இல்லை சொல்கிறோமா இல்லையா?
ஒருத்தர் செயல் செய்யணும்னா என்ன சொல்கிறான், எனக்கு டைம் இல்லை. சரிப்பா நீ ஜாலியாக அப்படியே சினிமாவுக்கெல்லாம் போயிட்டு வா, அதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அனுபவிக்கிறதுக்கு நேரம் இல்லை, செயல் செய்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல. அப்போ நேரம் இருந்தால் தான் செயலும் செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். அதனால் என்ன சொல்கிறார், செயலும் நித்தியம், அனுபவிப்பதும் நித்தியம், அதுக்கு உண்டான காலமும் நித்தியம், அந்த செயலுக்கும் அனுபவத்துக்கும் தேவையான பொருளை கொடுக்குற உலகமும் நித்தியம். இப்படியெல்லாம் இவங்களுடைய கருத்து இந்த மாதிரி இருக்கு. பிறகு இந்த காலம், உலகம், தன்னுடைய செயல், அனுபவம் அனைத்தையும் அவன் நித்தியமாக நினைக்கின்றான். இதை உண்மைன்னு சொன்ன பிறகு அடுத்ததையும் உண்மைன்னு சொல்ல வேண்டிய வந்துடுது. இவனை ஜீவன் உண்மைன்னு சொல்கிறான், செயலை உண்மைங்கிறான், அனுபவத்தை உண்மைங்கிறான், அடுத்து காலத்தையும் உண்மைன்னு சொல்ல வேண்டிய வந்துடுது. ஒரு பொய்யை உண்மைன்னு சொல்லியாச்சுன்னா அடுத்த பொய்யே அதுக்காக சொல்ல வேண்டியது. எல்லா பொய்யும் தொடரும். எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொய் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த பொய் கண்டினியூ ஆகும். அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இப்படி நிறைய தண்டனை அனுபவிச்சவங்களாம் உண்டு. அதனால தான் கோர்ட்டில் திருப்பி திருப்பி விசாரிக்கும் போது உண்மையாக இருந்தால் ஒரே மாதிரி தான் சொல்லுவான். 100 தடவை குறுக்கு விசாரணை பண்ணால் ஒரே மாதிரி தான் சொல்லுவான். உண்மை ஒன்றாத்தே இருக்குது. பொய் என்னன்னாங்க, ஒரு பொய்யை ஒன்றை பொய்ன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் அடுத்த பொய் வந்துடும். அது மாதிரி ஜீவன் உண்மைன்னு சொன்னோன்னா உலகம் உண்மை, செயல் உண்மை, காலம் உண்மை, நீ அனுபவிக்கிறது உண்மை. இப்படி ஒரு பொய்க்கு இன்னொரு பொய் தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்கிறார். ஆனால் உண்மை மட்டும் ஒன்றாத்தே இருக்க முடியும், அது அத்வைதம். ஒரு பெரிய மகான், நல்ல தபஸ் பண்ணவர், ஒரு தப்பு பண்ணிட்டார், அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு பண்ணார், அதை மறைக்க இன்னொரு பெரிய தப்பு பண்ணிட்டு போயிட்டார். இது நடந்திருக்கு, இந்த உலகத்திலே நடந்திருக்கு. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த லோகம், காலம், ஆகமம் எல்லாம் இவங்களை பொறுத்தவரை நித்தியம், நம்மளுக்கு நித்தியம் இல்லை. இது எப்படி நித்தியமாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், பிரவாக நித்தியம். பிரவாக நித்தியத்தை உங்களுக்கு தெரியுமா, அதுக்கு அர்த்தம் புரியுமா? பிரவாக நித்தியம்னா நதி இருக்குது பார்த்தீங்களா, நதி கங்கை நதி வற்றாத ஜீவ நதியாக ஓடிக்கிட்டு இருக்குன்ட்ருக்கோம். நான் எப்பயும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த நதியை நான் பார்க்குறேன், பிறந்ததுலேருந்து பார்க்குறேன், இது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு செகண்டில் பார்த்த நீரை அடுத்த செகண்ட் நீங்கள் பார்க்கல. உண்மையா இல்லையா? நதி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு செகண்டு பார்த்த நீரை அடுத்த செகண்டு பார்க்கல. ஆனால் என்ன பண்ணுறான், நான் பிறந்ததுலேருந்து சாகிறது வரைக்கும் இந்த நதியை பார்த்துக்கிட்டே தான் இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு, நித்தியமாக ஓடுது. இதுக்கு பேர் பிரவாக நித்தியம். ஒரு செகண்டுக்கு ஒருக்கு மாற்றிக்கிட்டே இருக்கானா நிலையாக இருக்கிறது மாதிரி தெரியுது. அது அவங்க சொல்கிறாங்க. இது பார்த்தா உண்மைதான், அனுபவத்தில் பார்த்தா உண்மைதான், நம்மளை அதை ஒத்துக்குருவோம். பிரவாக நித்தியங்கிறத ஒத்துக்குருவோம். ஆனால் அதுக்கு ஆதாரமாக ஒன்று இருக்குது. இந்த பிரவாக நித்தியம் கூட போயிரும்னு சொல்லுவோம், நித்தியான்னு சொல்லுவோம். நம்ம வேதாந்தத்துப்படி, அவங்க கருத்துப்படி அப்படி இல்லை. அவங்களுக்கு என்னன்னா எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்படியே நானும் சின்ன வயசுலேருந்து மாறிக்கிட்டே இருந்தாலும் நான் இருந்துக்கிட்டே தானே இருக்கேன். உடம்பு அழிஞ்சா திருப்பி வேறு இதில் போய் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பேன். இப்படி நித்தியமாக போய்கிட்டு சொர்க்கலோகம் போயிடுவேன் திருப்பி. இப்படி அவங்களுடையது பிரவாக நித்தியம். உலகம் பாருங்கள், அன்னைக்கு இருந்த உலகம் இங்கே இருக்கா, அன்னைக்கு இருந்த வீடு இப்போ இருக்கா, அன்னைக்கு இருந்த சாப்பாடு கூட மாறி இருக்கு. ஆனால் அந்த உலகத்தில் ஏதோ மாற்றிக்கிட்டே நித்தியமாக இருந்துக்கிட்டு இருக்கு. வேறு நம்ம என்ன சொல்கிறோம், டோட்டலாக ஒரு நாள் போயிருங்கிறான். அவன் அப்படி இல்லை, நித்தியமாக இருந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறான். பிறகு பிரளய காலத்தில் அழிஞ்சு போயிருமே, திருப்பி வந்துடும்ல அப்படிங்கிறான். பிரளயத்தில் அழிஞ்சாலும் திருப்பி வந்துடும்ல. இப்படி பிரவாக நித்தியமாக அது இருந்துக்கிட்டு இருக்கு. நாம் சொல்வோம் கூடஸ்த நித்தியம் சொல்வோம். நீ இந்த பிரவாக நித்தியத்திற்குள்ள எந்த ஒரு லட்சியத்தை அடைஞ்சாலும் அது துன்பத்தை தான் தரும். அது நிரூபிக்க போகிறார். இப்போ இல்லை, பின்னாடி பார்க்க போகிறோம். அது நிலையான இன்பத்தை தராது அப்படிங்கிறார். இந்த அனைத்து உலகங்களும், அனைத்து உடல்களும், அனைத்து மனங்களும் பிரவாக நித்தியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரவாக நித்தியத்திற்குள் நீ எதை அடைந்தாலும் நீ நிலையான அந்த மோட்சத்தை அடைய முடியாதுங்கிறது நம்ம கருத்து. அவன் அதுதான் சொர்க்கத்துக்கு போயிடலாம், அங்கே போய் நீ அனுபவிக்கலான்னு சொல்கிறான். அது எப்படி தப்புங்கிறத சொல்ல போகிறார் பகவான் கிருஷ்ணர். பின்னாடி நிரூபிக்க போகிறார், நம்ம அங்கே பார்க்கலாம். எண்ணமெல்லாம் எப்படி நித்தியம்னு சொல்ல முடியும்? எண்ணத்தை போய் நீங்கள் சத்தியம்னு சொல்லலாமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு.
இதை கூட உடம்பை கூட கண்ணில் பார்க்குறான். மனசெல்லாம் எண்ணங்கள்லாம் எப்படி சத்தியம்னு சொல்லணும், எண்ணமும் சத்தியம் அப்படிங்கிறான். எண்ணமும் பலன் தருதுன்னு சொல்லுவான். அப்படி பார்த்தா நம்ம இட்லியை பார்க்குறோம். இட்லியை பார்த்தான்னு வயிறு நிறைஞ்சிருமா? இட்லிங்கிற எண்ணம் வந்தால் வயிறு நிறையாது. அப்படி நிறைஞ்சின்னு வச்சுங்க, ஹோட்டலில் போய் காசு கொடுக்காமல் வந்துடலாம். போய் பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம். பார்க்குறதுக்கு பிறகு ஃபீஸ் வாங்கிடுவான் அவன். அவங்க எண்ணங்கள் கூட சத்தியங்கிற ஒரு எண்ணம் உள்ளவங்க அவங்க. நம்ம அப்படியெல்லாம் இல்லை. இதெல்லாம் பிரவாக நித்தியமாக இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதுதான் சரி, நீங்கள் சொல்கிறது பொய்ன்னு சொல்ல தோணும். உண்மைதானே? இதெல்லாம் சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது அவங்க சொல்கிறது, கர்மகாண்டிகள் சொல்கிறது. சில நேரம் பார்த்தீங்கன்னா பொய்யே தான் உண்மை மாதிரி தோன்றும். அதுதான் பார்க்குறதுக்கு பொய் தான் சத்தியமாக தெரியும். பொருத்தமாக சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் உண்மை நினச்சிருவோம். ஆனால் என்ன சொல்கிறாரு, நீ என்ன போய் எங்கே போய் எந்த சுகத்தை அடைஞ்சாலும் அதில் ஒரு துக்கம் வரும், அதில் ஒரு துயரம் வரும். அது மோட்சம் அல்ல. அதிலிருந்து மீண்டும் திரும்ப வேண்டிய சூழல் வரும். ஆகவே இதை புரிஞ்சுக்கன்னு சொல்லி அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னா, அந்த கருத்து தப்புங்கிறத நிரூபணம் பண்ணுறாருங்க. அடுத்து அந்த கருத்தெல்லாம் தவறுங்கிறத இதில் ஸ்லோகம் 16லேருந்து 30 வரைக்கும் இந்த சொர்க்கம் மோட்சம் அல்ல, அந்த கருத்து தவறுங்கிறத நிரூபிக்க போகிறார். அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, பகவான் கிருஷ்ணர் இதெல்லாம் உண்மைதான், சொர்க்கந்தான் உண்மைன்னு சொல்கிறவங்கள பார்த்து சொல்கிறார், பிரியமானவனே அப்படின்னு கூப்பிட்றாரு, அன்பாக கூப்பிட்றாரு. ஏன் முட்டாள்தனமாக பேசாதுன்னு சொன்னால் கேள்வி கேட்கவே மாட்டான், நம்ம சொல்கிறத வாங்க மாட்டான். நீங்கள் ஒரு கருத்தை ஒருத்தர்கிட்ட புரிய வைக்கணும்னா, என்ன அறிவு கேட்டதனமாக பேசுகிறேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அடுத்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அதெல்லாம் சில நேரங்களில் பார்த்தா சைக்காலஜி படி தான் நம்ம கிருஷ்ணர் இப்போ சொல்வார். என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அங்கே குழந்தையே பிரியமானவனேன்னு கூப்பிட்டு பதில் சொல்கிறார் இப்படிப்பட்டவங்களை பார்த்து. அப்படி சொன்னால் சரி நம்மகிட்ட அன்பாக பேசுகிறார். நீ சொல்கிறது ஓரளவுக்கு சரிதான்ப்பா, இருந்தாலும் நான் ஆரம்பிக்கணும். இதில் ஒரு வாசம் எழுதி போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஓங்கார வாசம், யார்கிட்டையாவது உங்கள் குறையை சுட்டி காமிக்கணும்னா முதல்ல அவன் சொன்ன நல்லதெல்லாம் சொல்லி காமிக்கணுமா. நீ இவ்வளவுலாம் நல்லது பண்ணியிருக்கப்பா. நீங்கள் யாருக்கு உபதேசம் பண்ண, இது ஒரு டெக்னிக்கு. ஒருத்தர் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க, ஏதாவது நல்லது செஞ்சுருப்பான், நீங்கள் அதை பெருமைப்படுத்தி முதல்ல பேசிடணும். குழந்தைய கூட சொல்கிறேன், இதெல்லாம் நல்லா படிச்சேடா, ஏன் இந்த பாடம் மட்டும் படிக்கலை அப்படி சொல்லி சொன்னால் நாம் பேசுகிறத காதில் வாங்கும், இல்லாட்டி வாங்காது. அது மாதிரி இங்கே கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, நீ சொல்கிறதெல்லாம் சரிப்பா அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறார். குழந்தையேங்கிறார், அன்பானவனே அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை அவர் என்ன சொல்கிறாரு, சுட்டி காமிக்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, இப்படி ஒரு கருத்தை நீ வைத்திருந்தால் அது தவறுங்கிறதுக்கு அனுபவ ரீதியாக முதல்ல ஒரு பதில் சொல்கிறார். பலனின் அடிப்படையில் சொல்கிறார், தத்துவ ரீதியாகலாம் சொல்ல, அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறார். நீ உனது கருத்துப்படி பார்த்தேன்னா மோட்சங்கிற பலன் கிடைக்குது, பார்ப்போம், அது மோட்சம் கிடைக்குது உனக்கு. ஆனால் அந்த மோட்சமே துயரத்தை தரும். யாரும் மோட்சம் துயரத்தைன்னு சொல்ல மாட்டாங்க. நீ சொல்கிற சொர்க்கங்கிற மோட்சம் உனக்கு துயரத்தை தரும் அப்படிங்கிறார். ஆனால் என்ன சொல்லுவாங்க, மோட்சங்கிறது துயரம்னு சொல்கிறதில்ல. நம்ம சொர்க்கத்தை நீ மோட்சம் சொன்னால் அந்த மோட்சம் உனக்கு என்னத்தை தரும், துயரத்தை கொடுக்கும். நீ சொல்கிற சொர்க்கமும் நீ சொல்கிற மோட்சமும் உன் மனதில் இருக்கக்கூடிய துயரத்தை முழுமையாக என்றும் நீக்காது அப்படிங்கிறார் ஃபஸ்ட்டு. ஏன்னு சொன்னால், நீ சொர்க்கத்துக்கு போகணும்னா அதுக்கு தகுந்த உடம்பு வேணும் முதல்ல. எப்பயுமே ஒரு உடம்பு எடுக்கிறதுனாலே சிரமந்தான். உடம்பு ஒரு மாற்றம் வந்தாலே அது ஒரு சிரமம் இருக்குங்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு 5 இந்திரியம் இருக்குது, சொர்க்கத்தில் வேணால் ஒரு 10 இந்திரியம் இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சேர்த்து அனுபவிக்கிற வேணால் இருக்கலாம். பிறகு ஒரு காலம்னு ஒரு டைம் வேணும் அனுபவிக்கிறதுக்கு, அதுவும் இருக்கணும். காலங்கிறது கடந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். பிறகு அதுவும் துயரத்தை கொடுக்கும். பிறகு லோகம், பொருள், உடல் எல்லாம் ஒன்று அனுபவிக்கிறதுக்கு தேவை இருக்குது. அப்படி இருக்கிற பொழுது அதெல்லாம் உனக்கு என்ன பண்ண முடியும், சுகத்தை, நிரந்தர சுகத்தை கொடுக்காதுங்கிறார். இந்த உடம்பு, இடம், காலம்னு எடுத்தாச்சுனாலே 6 விதமான விகாரங்கள் வரும், மாற்றங்கள் வரும். இப்படி மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்றுனால நிலையான சுகம் ஒரு நாளும் கிடைக்காது, அங்கே துயரம் இருக்குங்கிறார்.
தேகத்தின் மூலமாக நீ ஒரு சுகத்தை அனுபவிச்சா அது நிலையான சுகமாக இருக்காது. அங்கேயும் ஒரு தேகம் இருக்குது, எங்கே? சொர்க்கலோகத்துலேயும். அதன் மூலமாக நீ ஒரு சுகத்தை அனுபவிச்சா அது மாற்றத்துக்கு உட்பட்டதாக தான் இருக்கும். அங்கே அது நிலையாக இருக்காது, டைமும் இருக்குங்கிறார். பிறகு ஜென்மம் முதலிய பாவங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஜென்மமெல்லாம் கட்டாயம் இருக்கும். பிறக்கிறதே துக்கம், பிறகு இறக்கிறதும் துக்கம். இறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான். ஒரு பாட்டு இருக்கா இல்லைங்களா? ஒரு நாளேனும் சிரிக்க மறந்தாய் மானுடனேங்கிறார் சந்திரபாபு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் துக்கம் துக்கம் துக்கம்தான். இப்படி அங்கேயும் போனாலும் அங்கேயும் நீ பிறக்கிற, அங்கேயும் மரணத்தை அடைகிற. அதனால் அது துக்கத்தை கட்டாயம் கொடுக்கும். மாற்றங்கிறதே துயரந்தேங்கிறார். உடம்புல ஒரு மாற்றம் வந்தாலே துயரம் வந்துதான் ஒரு மாற்றம் வரும், இல்லாட்டி வராது. உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாகி பாடி பில்ட் பண்ணணும்னா அங்கே கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் எல்லாம் செய்யணும், ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணும். ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு தான் அடுத்து ஒரு மாற்றமே வருது. அந்த மாற்றம் துயரத்தைத்தான் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அதனால் சொல்கிறார். பிறகு கடைசியாக சொல்கிறது மரண பயம். அதை பற்றி விரிவாக விளக்க போகிறார். மரணம்ங்கிறது நீ தடுக்கவே முடியாது அப்படிங்கிறத சொல்கிறார். அதனால் நீ இந்த ஞானம் அடைஞ்சாத்தேன், இந்த மரணத்தை பற்றிய ரகசியத்தை தெரிஞ்சாத்தேன் நீ துயரத்திலிருந்து முழுமையாக விடுபட முடியுமே ஒழிய முடியவே முடியும். என்ன அடைஞ்சாலும் சரி. ஒரு கேட்டிருக்கீங்களா, படகுல 4 பேர் போனாங்களாம். 4 பேரும் பெரிய பெரிய பண்டிதர்கள், எல்லாம் படித்து பேசி விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கணித சாஸ்திரத்தில் பெரிய மேதை, நான் அர்த்த சாஸ்திரத்தில் மேதைய, நான் நினச்சேன்னா அந்த பொருளாதாரத்தை அப்படி உண்டாக்கிடுவேன். இவன் என்ன சொன்னான், ஜோதிடத்தில் பெரிய மேதை, எல்லாருடைய வாழ்க்கையினுடைய இதெல்லாம் கணிச்சு நான் கரெக்டாக சொல்லிடுவேன். எல்லாம் பேசிகிட்டே வந்தாங்களாம். இவர் உடனே நான் எனக்கு தெரியுமா அது தெரியான்னு கேட்டுக்கிட்டே வரும்போது அவன் சொன்னான்னா, உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்டானா. படகுல இருக்கிற தெரியாதுன்னா நீங்கள் படித்ததெல்லாம் சுத்த வேஸ்ட்டு, ஏன்னா இப்போ படகுல ஓட்ட விழுந்துருச்சு, அதனால் நீங்கள் படித்தது வேஸ்ட்டுன்னு சொன்னான் அவன். அது மாதிரி இந்த உலகத்தில் நீ எதை அடைந்தாலும், சொர்க்கத்தை அடைந்தாலும், எதை அடைந்தாலும் அது அனித்தியமாகத்தான் இருக்கும், ஞானத்தை தவிர. நீச்சலை தவிர தண்ணியில் எப்படி பழைக்க முடியாதுல்ல, அது மாதிரி இங்கே சொல்கிறார் அவர். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அது எல்லாமே ஒரு துயரத்தை மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, நீ சொல்கிற சொர்க்கந்த மோட்சம்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் அங்கேயும் உடம்பு இருக்குது, காலம் இருக்குது, ஒரு உலகம் இருக்குது, அங்கேயும் பிரச்சனைகள்லாம் வரும், மீண்டும் திரும்ப வேண்டும். அதனால் உனக்கு கஷ்டம்தான். இந்த பழைய சினிமா படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய மலைப்பாம்பாக இருக்கும், முதலையாக இருக்கும். ஒரு ஹீரோ போய் அதோட சண்டை போடுவார், சண்டை போட்டு அதை கொன்றுவார். கொன்னோன்னு அப்படியே தேவனா நிற்கும். நிற்கிறத பார்த்துருக்கீங்களா? அப்பா எனக்கு ஒரு சாபம், முனிவர் சாபத்தினால நான் இப்போ பாம்பாக மாறிட்டேன், முதலையாக மாறிட்டேன். அப்போ அங்கே சுகமாக இருக்க முடியலையில ஒன்றால். ஒருத்தர் சாபம் போட்ட உடனே நீ அதை உடம்பை காப்பாற்ற முடியலையே, நீ பாம்பாக மாறிட்டால் முதலையாக மாறி இருக்க, ஏதோ மாறிட்டியா இல்லையா, கஷ்டப்பட்டு தானே இருந்திருக்க. இவர் சொல்லுவார், பிறகு இந்த மாதிரி ஒருத்தன் வருவான், உன்னை கொல்லுவான், ஒன்று சாபம் நிவர்த்தியான்னு அன்றைக்கே சொல்லியிருப்பார் அவர். பிறகு இவன் என்ன பண்ணுவோம், அப்படியே மாதிரி வருவான். அப்போ அங்கேயும் கஷ்டம் தானே. சரி, எத்தனை அசுரர்களுக்கு பயந்து தேவர்கள் ஓட்டம் எடுக்கிறாங்க. சிவபெருமான்கிட்ட போய் ஐயோ எங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. அப்போ அங்கே சுகம் கிடைச்சிச்சுன்னா ஏன் போகணும்? அங்கே என்ன பண்ணுறாரு, அது சுகம் அல்ல. அப்படி நீ சொல்கிறது மாதிரி சொர்க்கந்தே மோட்சம்னா அங்கே துக்கப்படக்கூடாது. அங்கேயும் 1008 பிரச்சனை வருதே, துக்கம் வருதேங்கிறார். இன்னும் விரிவாக விவரிக்க போகிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அது மோட்சம் அல்ல. அது மட்டுமல்ல, எப்பொழுது நீ செயல் செய்து ஒன்றை அடைந்து அனுபவித்தால் அது சுதந்திரமானது அல்ல. அடுத்த கருத்து, நீ ஒரு செயல் செய்யும் போது நீ சுதந்திரமாக இருக்க முடியாது, பலனை அனுபவிக்கும் போது சுதந்திரம் அனுபவிக்க முடியாது, அடிமையாகத்தே நீ இருக்க முடியுங்கிறார். இது ஒரு சட்டில் பாயிண்ட்டு. இல்லையே சாமி, கீதையில் வேறு மாதிரி சொன்னீங்களே, செயலில் உனக்கு சுதந்திரம் உண்டு, பலனில் தான் உனக்கு சுதந்திரம் இல்லைலாம் சொன்னீங்களே. கீதையில் சொல்லியிருக்காருல கர்மயோகத்தில். ஒரு கோணத்தில் கரெக்டு. இங்கே என்ன கொஞ்சம் சட்டிலாக உள்ளே போகிறாரு. என்ன போகிறாருன்னா, செயல் கூட நீ சுதந்திரமாக செய்ய முடிகிறது இல்லைப்பாங்கிறார். நம்ம அங்கே கூட பார்த்தோம், இந்த இடத்துலையே நான் செய்கிறேன், நான் எப்படி செய்கிறேன்னா இந்த இடத்துல கிளைமேட்டு எல்லாம் ஒழுங்காக உட்காந்துருக்கணும், இருந்தால் தான் காரியத்தையே செய்ய முடியும், இல்லாட்டி சுதந்திரமாக செய்ய முடியாது. செயலில் கூட நீ அடிமைப்பட்டுத்தான் செய்கின்றாய், உன் சுதந்திரப்படி செய்ய முடியாது.
நம்ம என்ன சொல்கிறோம், செயலில் சாய்ஸ் இருக்குது, பலனில் சாய்ஸ் இல்லைன்னு சொல்கிறோம். உண்மை தானே? நான் வந்து கிளாஸ் எடுக்கலாம், எடுக்காமல் போகலாம், எது என்னுடைய சாய்ஸு. அப்புறம் இதில் வந்து நீங்கள் வந்து நல்லா கேட்கலாம், சாமி நல்லா பேசினான்னு புகழலாம், என்ன நம்மளை போட்டு இப்படி அறுன்னு அறுத்துட்டான்னு திட்டவும் செய்யலாம். அது உங்கள் கையில் இருக்குது, என் கையில் கிடையாது. இதெல்லாம் படிச்சிருக்கோம் நம்ம. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, பலனில் மட்டும் இல்லை, பலனில் மட்டும் உனக்கு சாய்ஸ் இருக்குதுன்னு சொல்லலை, செயல்லையுமே உனக்கு சாய்ஸ் இல்லாமத்தே இருக்குது. அது கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு சொல்கிறார். ஏன்னா நீ அங்கே அடிமைப்பட்டுத்தான் செய்கின்றாய் அப்படிங்கிறார். எப்போ அடிமைத்தனம் வந்துருச்சோ பலனில் சாய்ஸ் இல்லைன்னு சொன்னால், அங்கே சுதந்திரம் இல்லைன்னா அது எப்படி மோட்சம் ஆகும்? நீ சொர்க்கத்தில் போய் ஒரு பலனை அனுபவிக்கிற உனக்கு சுதந்திரம் இல்லை, உன் கையில் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அது எப்படி மோட்சம்னு சொல்ல முடியும்? அப்போ நீ மோட்சம் என்ன? ஃப்ரீ, எல்லாத்துலேயும் ஃப்ரீயாக இருக்கணும். அங்கே இல்லையே. சரி, செயலில் எப்படி நீங்கள் வந்து சுதந்திரம் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு சொன்னால், என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம வீட்டில் குழந்தை இருக்குது, குழந்தை வந்து ஃப்ரீயாக இருக்கலாம், ஆனால் என்னதே இருந்தாலும் அம்மாவுடைய கட்டுப்பாட்டிலே செயல்படும். இருக்குமா இல்லையா? முதல்ல ஒரு பையன் ஒரு வேலை செய்கிறான் கம்பெனியில், சிசிடிவி கேமராவும் முதலாளி இருந்தால் ஒரு மாதிரியே வேலை செய்வான், இல்லைன்னா இன்னொரு மாதிரி வேலை செய்வான். அப்போ அங்கே சுதந்திரம் இருக்கா? இல்லை. அதில் என்ன சொன்னாங்கன்னா, சுதந்திரத்துக்குள்ளேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்கான், ஒரு அடிமைத்தனம் இருக்கான். அப்படித்தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிறார். அதுக்கு ஒன்று சொல்வார், எங்கே சுதந்திரம் செயலில் இருக்குன்னு சொன்னால் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தர் கப்பலில் போய்கிட்டு இருக்கார், கப்பலில் தீ பிடிச்சிருச்சு, அதை அணைக்க முடியலை, நீச்சல் தெரியாது ஒருத்தனுக்கு. அப்போ என்ன ஆகணும்? இறந்து ஆகணும். உனக்கு ஒரு சாய்ஸ் இருக்கானா? நீ இறக்குறதுல உனக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. குளிர்ச்சியாக சாகுறியா, நெருப்பில் சாகுறியா? அப்படித்தான் சாய்ஸ் இருக்குது. சாகிறதுல சாய்ஸ் கிடையாது, செத்துத்தே ஆகணும். ஆனால் சாய்ஸ் என்ன? நம்ம ஒரு நாட்டில் தண்டனை இருக்கான், என்ன பண்ணுவாங்களாம்னா 3 சாய்ஸ் கொடுப்பாங்களாம். துப்பாக்கியில் சுட்டு செத்துக்கிறியா, இல்லை விஷ ஊசி போட்டு உன்னை கொள்றவா, இல்லை எலக்ட்ரிக் ஷாக் அடித்து கொள்றவா, நீ சூஸ் பண்ணிக்கம்பாங்களாம். இது சுதந்திரமா? இப்படி ஒரு சுதந்திரம் நம்ம செய்கிற செயலில் இருக்கக்கூடிய முழுமையான சுதந்திரம் கிடையவே கிடையாது. ஏன்னா எங்கே வந்து சுதந்திரம் இல்லையோ அங்கே உனக்கு மோட்சங்கிறது கிடையாது. இப்போ சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு சாய்ஸ் இருக்கா இல்லைங்களா? இருக்குது. நம்ம விரும்பினா சாப்பிட்லாம், சாப்பிடாமல் இருக்கலாம்னு சொல்ல முடியாது. எதை சாப்பிடலாங்கிறதுல சாய்ஸ் இருக்குது. சாப்பிடாமல் இருந்தால் உயிர் வாழவே முடியாது, குளுக்கோஸாவது ஏற்றி ஆகணும். எதை சாப்பிடலாம், இதை சாப்பிட்லாமா, அதை சாப்பிட்லாமான்னு சாய்ஸ் இருக்குது. பலனில் சாய்ஸ் கிடையாது. ஏன்னா நீ நிறைய சாப்பிட்டு போட்டு என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, சாப்பிடாம இருந்து உடல் ஆரோக்கியம்னு சொல்லவும் முடியாது. உயிர் வாழ்வதற்கு உணவு சாப்பிடணுங்கிறதுல சாய்ஸ் இல்லை. ஆனால் அதுக்குள்ளே எந்த உணவு சாப்பிட்லான்னாலும் சாய்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே அப்போ என்ன சொல்கிறாருன்னா, எங்கே உனக்கு வந்து சுதந்திரமற்ற தன்மை இருக்கிறதோ அங்கு அது மோட்சம் அல்ல. நீ சொர்க்கத்துக்கு போனாலும் செயல் செய்யணும், அது சுதந்திரம். இப்படி இந்த கர்மாத்தான் பண்ணணும்னு இருக்கு, இப்படி பண்ணாதான் போக முடியும் இருக்கு. உன் சாய்ஸ் படியெல்லாம் செய்ய முடியாது. அப்போ அங்கே சாய்ஸ் எங்கே இல்லையோ அங்கே என்னாச்சு? இப்படித்தான் பண்ண ஒரு விதி வந்துருச்சுன்னு சொன்னால் சுதந்திரம் இல்லைன்னா அதுக்கு பேர் மோட்சம் கிடையாது அப்படிங்கிறார். அதனால் கர்த்தாவுக்கும் சுதந்திரம் இல்லை, போக்தாவுக்கும் சுதந்திரம் இல்லை. ஞானத்தில் அப்படியா? உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் சரி, நீங்கள் செஞ்சாலும் சரி, செய்யாட்டாலும் சரி, நான் ஆனந்தமாக உன்னை வெட்டி கொண்டுருவேன், என் உடம்பத்தையும் கொல்லுவேன், என்னைய கொல்ல முடியாதுன்றவான். நீ என்ன பண்ணாலும் நான் ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்லுவான். இது ஞானத்தினுடைய பலன். இங்கே என்ன சொல்கிறாரு? நீ படைகிற எந்த உலகம் எந்த சுகமாக இருந்தாலும் செயல் செய்ய வேண்டும், அனுபவிக்க வேண்டும். இது இரண்டிலும் உனக்கு சாய்ஸ் இல்லாத தன்மை தான் இந்த உலகத்தில் இருக்கிறது. எங்கே உனக்கு சாய்ஸ் இல்லை, சுதந்திரம் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அது மோட்சங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியாதுட்டார். அதுக்கு பேர் மோட்சமே கிடையாது, நீ அடிமையாகத்தான் இருக்கிறாய். போக்தாவுக்கும் அனுபவிப்பதில் உனக்கு சுதந்திரம் கம்ப்ளீட்டாக கிடையாது. செயல்லையாவது கொஞ்சம் சுதந்திரம் இருக்குது, அனுபவிக்கிறதுல முழுசாக சுதந்திரமே இல்லை. ஒருவேளை அனுபவிக்கிற நம்ம சுதந்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நாம் ஏன் துக்கத்தை அனுபவிக்கணும்? எனக்கு அனுபவிக்கிற சுதந்திரம் இருக்குது, நான் நினச்சா அதை அனுபவிப்பேன், இல்லாட்டி இருப்பேன்னு சொன்னால் துக்கம் வருதில்ல, துக்கம் வரும்னு துக்கத்தை அனுபவிக்க மாட்டேன் போயிரு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ நம்மளுக்கு சாய்ஸ் இல்லையே. துக்கம் வரும்போது சாய்ஸ் இல்லை, ஞானிக்கு சாய்ஸ் உண்டு. துக்கமா
ஒரு வாரம் பார்த்துட்டு ஒரு அசால்ட்டாக பார்ப்பான். அது ஒரு மாதிரியாக கஷ்டம் வரும். இதை புரிஞ்சுக்கிற வேண்டியது, ஞானிக்கு வந்து உடல் ரீதியான கஷ்டங்கள் வரும், மன ரீதியான உளைச்சல் வராது. அதுவே வித்தியாசம், ரெண்டுக்கு வித்தியாசம். அப்போ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அனுபவிப்பதிலேயும் உனக்கு சாய்ஸ் இருந்தால் துக்கத்தை வேணான்னு ஒதுக்கிட்டு போயிடலாமே. துக்கத்தை ஒதுக்கவே முடியலையே. இந்த உலகத்தில் நீ என்ன பதவி அடைஞ்சாலும் துக்கத்தை ஒதுக்க முடியலையே. அதை அனுபவிச்சுக்கிட்டு தானே இருக்க. உனக்கு சாய்ஸ் இல்லை. அங்கே அனுபவிப்பில் உனக்கு கம்ப்ளீட்டாக சாய்ஸே இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அதனால் நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குது. அதனாலே நம்ம என்ன பண்ணுறோம், என்னதான் பலனில் உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறோம். புத்தர் வாழ்க்கையே என்ன பண்ணுச்சுன்னா, துக்கம்தான் அவருக்கு வந்து பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு. நாம் நினைக்கிறோம் இன்பம் நம்மளை முன்னேற்றம்னு சொல்லி, துன்பந்தான் நம்மளை வந்து பக்குவப்படுத்து புடம் போட்டு நம்மளை வந்து முன்னேற்றுது. அவருக்கு என்ன பண்ணாங்க, அவருக்கு சாய்ஸே கொடுக்கக்கூடாது, துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு சாய்ஸே கொடுக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணார் ராஜா, அவரை வீட்டை பொத்தி பொத்தி வளர்த்து வீட்டை விட்டு வெளியே போகாமல் அவருக்கு அத்தனை சுகத்தையும் கொடுத்து பார்த்தாங்க. என்னாச்சு, ஒன்றும் கூட இல்லை. கம்ப்ளீட்டாக கடைசியில் என்ன பண்ணார், மூப்பு பிணி மரணம் மூணையும் பார்த்தாரு, டக்குன்னு வெளியே போயிட்டார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், துன்பங்கிற போகத்தையும் நீ அனுபவிச்சுட்டே ஆக வேண்டியிருக்கு. அதனால் நீயே சாய்ஸ் உனக்கு கிடையாது. செயல் செய்வதிலும் சாய்ஸ் இல்லை, அனுபவிப்பதிலும் சாய்ஸ் இல்லை. துன்ப குடத்திலிட்டு என்னை தூயவன் ஆக்கி வைத்தார்னு பாடுறாங்க. துன்பத்தை நீ வந்து அனுபவிச்சுட்டே ஆக வேண்டியது இருக்குது. சாய்ஸ் எங்கேயெல்லாம் இல்லையோ அங்கே அதை மோட்சம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்கிறாரு. இதனுடைய அடுத்த விளக்கத்தை நம்ம இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.